ஹalleluya. குட் மார்னிங். காலை வணக்கம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை தியானிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? வாங்க இன்னொரு முறை அவருடைய வார்த்தையை சேர்ந்து நம்ம தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு தொடங்குகிறோம் ஆண்டவரே. நீங்க இருந்தா போதும்பா. உம்மை தேடி உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உம்முடைய அன்பை அனுபவித்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற பாக்கியம் இந்த நாளெல்லாம் எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்ததுலேருந்தே நம்மளுடைய பார்வையை நம்ம ஆண்டவர் மேல வச்சா, தேவனை வாஞ்சித்தா, தேவனுக்காக ஆசையோடு இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. ஏன்னு சொன்னா, தேவன் நம்மை தேடுகிறாரு, நாம் அவரை தேடுகிறோமா? பாருங்க, 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்பா, உலகம் எங்கிலும் கூட, எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த கிராமத்துல இருந்தாலும், எந்த பட்டணத்துல இருந்தாலும், எந்த வீட்டுல இருந்தாலும், எந்த வீதியில இருந்தாலும், எந்த மலையில இருந்தாலும், பள்ளத்தாக்குல இருந்தாலும், யாராவது என்னுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குகிறவன் இருக்கிறானா? யாராவது என்னை தேடுகிறவங்க இருக்கிறாங்களா? யாராவது உத்தமமா இருக்கிறாங்களா? என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவை நான் கனப்படுத்த வேண்டும். என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். எனக்காக இரத்தத்தை சிந்தின என் ஆண்டவரை நான் நேசிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் என்ற ஆசையோட உத்தமமா இருப்பதற்காக முயற்சிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? இவ்வளவு பேர் ஜனங்க இருக்கிறாங்களே, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் தேவ ஆசீர்வாதங்களை பெறுகிறது இல்லையே. தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறது இல்லையா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அது ராஜாவானாலும், அதிகாரி ஆனாலும், ஏழையானாலும், பாமரன் ஆனாலும், சாமானியர்களானாலும், எந்த வயதுள்ளவர்களானாலும், எந்த பெண்ணானாலும், மானானாலும், குழந்தையா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர், பைபிளை வாசித்து பாருங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டாரு. ஒன்லி எஜுகேட்டட் கிடையாது, ஓன்லி டேலண்டட் பீப்புள் மட்டுமல்ல, ஏதோ கொஞ்சம் பேரை வித்தியாசமா செலக்டட் பீப்புள் அல்ல. அவர் செலக்ட் பண்ணிக்கிறாரு சிலரை. அவங்க யாருன்னு சொன்னா, உத்தமமா இருக்கும்படிக்கு முயற்சிக்கிறவங்கள, ஆண்டவரை தேடுறவங்கள. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நம்ம எதையோ தேடுகிறோம். காலையில் எழுந்ததுல இருந்து நம்ம ஆசை எங்கேயோ இருக்கு. ஒரு முறை பாருங்க, எரேமியாவின் புஸ்தகத்துல இந்த வார்த்தையை கூட பார்ப்போம். 29ஆம் அதிகாரத்துல, காலையில எழுந்ததுல இருந்து உத்தியோகத்துக்காக தேடிக்கொண்டிருக்கோம், மனிதரின் புகழ்ச்சிக்காக தேடிட்டு இருக்கோம், ஆகாரத்துக்காக தேடிக்கொண்டிருக்கோம், இந்த உலகத்துல அநேக விதமானவைகளுக்காக, அட்ரஸ்க்காக தேடிக்கொண்டிருப்போம். இன்றைக்கு செல்போனை பிடிச்சுக்கிட்டு எதையோ சர்ச் பண்றாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக? உங்களுக்கு தேவைப்படுகிற இச்சைகளுக்கு, நீங்க ஆசைப்படுறவைகளுக்காக. நீங்க ஏதோ வேலை செய்வதற்கு, எதையோ சம்பாதிப்பதற்கு, எதையோ செய்து முடிப்பதற்கு. இததான் தவிர, என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா இருக்கிறாரு, அவரை நான் தேடணும். காலையில எழுந்த உடனே தேவன் மேல உங்க ஆசை இருக்கணுங்க. ஆண்டவரை தேடுறவங்களாக நாம இருக்கணும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடி நீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடி நீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொள்வேன். என்னை தேடுகிறவர்கள் என்னை முழு இருதயத்தோடு தேடினால், நான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுனால நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேடிட்டே தான் இருக்கிறாருங்க. நாம தான் கீழே எதையோ தேடுறோம். அதனால எப்பவுமே நம்ம அவரை நோக்கி பார்க்க முடியாம போகிறது. நம்மை தேடுகிற ஆண்டவரை நோக்கி நாம பார்த்த அடுத்த நொடியில அவருடைய புகழ்ச்சியை, அவருடைய நன்மையை, அவருடைய காட்சியளித்தல நம்ம பார்க்க முடியும். சகேயு என்பவன் எரிகோவில் இருக்கிறான். இயேசு யார் என்று பார்க்கணும்னு நினைச்சாராம்.
ஜனக்கூட்டம் அதிகமா இருந்ததாலும் தான் குள்ளனா இருந்ததுனாலும் பார்க்க முடியாமல் அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்து ஒரு மரத்தின் மேல் ஏறி அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவே நடந்து வருகிற ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி மேலிருந்து கீழே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாராம். அவர் ஆண்டவரை தேடிக் கொண்டிருந்ததுனால, அவர் ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்சதுனால அவர் அந்த மரத்துல ஏறி இருக்கிறாருன்னு யாரும் ஆண்டவருக்கு சொல்லல. அவருடைய பெயரை யாரும் ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தல. ஆனா அந்த மரத்தின் கீழே வந்தபோது ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து, என்னை தேடுகிறாயா சகேயு? உன்னை நான் எத்தனையோ நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீ என்னை கண்டுகொண்டாய். சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கியிருக்க வேண்டியிருக்கு என்று சொன்னபோது தன்னை பார்த்த ஆண்டவரை பார்த்த சகேயுவின் மனதிலே மாற்றம் உண்டானதுனால சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆகார் சாரால் கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஓடி போகும்போது அந்த வனாந்தரத்துல கிடந்து அழுது கொண்டிருந்தாங்க. வேண்டுதல் செய்த போது அங்கே ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அற்புதமா தண்ணீர் வரும்படி செய்து அந்த பிள்ளையின் தாகத்தை தீர்த்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்னை காண்பவரை நான் இங்கு கண்டேன், என்னை கண்டவரை நான் இங்கு கண்டேன். அவங்க ஒரு அந்நியராக இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரிடத்துல அவங்க முறையிட்டாங்க. அவங்களுடைய அழுகையை கேட்ட ஆண்டவர் அந்த ஆண்டவரை பார்க்க முடிந்தது. தன்னை பார்த்த ஆண்டவரை பார்க்க முடிந்ததுங்க. நீங்க அழுது கொண்டு இருக்கும்போது, நீங்க வேதனையில இருக்கும்போது, நீங்க பஞ்சத்துல இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது கொண்டு இருக்கும்போது, உங்க பிரச்சனைகளால நீங்க உடைக்கப்பட்டு நீங்க அழுது கொண்டு இருக்கும்போது, உங்க வியாதியில நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களை சுகப்படுத்தும்படியாக, உங்க கண்ணீரை துடைக்கணும்னு, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியா, உங்க பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியா. ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்காம, ஆண்டவருக்கு ஜெபம் செய்யாம மருத்துவர்களை நம்பிட்டு இருக்கீங்க. உங்க துக்கத்துல மூழ்கி போய் உங்களுக்குள்ள நீங்களே உடைந்து போறீங்களே தவிர, என்னை சுகப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறாரு, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் இருக்கிறாரு, எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் என்ற ஆலோசனை உங்களுக்கு வந்தா அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். உத்தமமாய் ஆண்டவரை தேடுகிறவங்கள தேவன் சுகப்படுத்தினா படுத்துவாரு, இல்லனா இல்ல என்பது போல இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்தா ஆசீர்வதிப்பாரு, இல்லனா நானே போய் ஏதாவது செய்து கொள்ளுவேன், கொடுத்தா கொடுக்கிறாரு, இல்லனா லஞ்சம் கொடுத்து வாங்கி கொள்ளுவேன். என்னங்க, ஆண்டவர் செய்தா சரி, தேர் இஸ் அனதர் பிளான் பி இருக்கு எனக்கு என்ற ஆலோசனையில இருக்கிறதுனாலதான் அநேகருக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லைங்க. உங்களுடைய இருதயத்துல உத்தமம் இல்ல. நீங்க தான் என் வழி ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்க செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்க தான் என் தேவன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. உங்களை பலப்படுத்துவாரு, உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்கள் இதய வாஞ்சைகளை நிறைவேற்றுவாரு. இது இல்லாவிட்டால் அது என்ற போது நீங்க முழுமையா இல்லாம நீங்க கபடமா தேவனிடத்துல போய் கேட்கறதுனால எந்த பதிலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. விசுவாசத்தோடு கேட்டாதான், அவிசுவாசத்தோடு கேட்டா ஒன்னும் கிடைக்காத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க இன்னும் போராட்டத்தோடயே இருக்கிறீங்க? எந்த விஷயத்துல நீங்க இரண்டு எண்ணங்களோடு இருக்கிறீங்க? ஏன் முழுமையாக ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதில்ல? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருப்பதற்கு ஏன் ஆசைப்பட மாட்டீங்க? உத்தமமுள்ளவர்களை பலப்படுத்தும்படியா அவருடைய பார்வை பூலோகம் எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. என் வார்த்தையை கேட்டு நடுங்குகிறவன் இருக்கிறானா? உத்தமமாக இருப்பதற்கு முயற்சிக்கிறவன் இருக்கிறானா என்று வேதத்துல இன்னொரு இடத்துல இருக்கு. நீங்க உத்தமமா இல்லாவிட்டாலும் இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்தா இருக்க வைக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஐயோ, நான் தவறு செய்கிறேன், இதை நான் செய்யக்கூடாது, இதுல விடுதலை வேணும்னு கேளுங்க. என் மனசுல ஆண்டவரே 2 ஆலோசனைகள் இருக்குப்பா, மாயமாலம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க நிலைய இருக்கிறது போல ஆண்டவரிடத்துல ஒத்துக்கோங்க. உத்தமமா இருப்பதுன்னு சொன்னா தவறு செய்யாம இருக்கிறது இல்ல, இருப்பது போல இருப்பது. நடிப்பது, வேஷம் போடுவது தேவனுக்கு அருவருப்பு. மாயமாலத்தை அவர் ஒரு காலமும் சகிக்க மாட்டாரு. எவ்வளவு பாவியா இருந்தாலும் மன்னிப்பாரு. ஏசாண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது திருடர்களை, கொள்ளைக்காரரை, விபச்சாரரை, வேசிகளை கூட அவர் மன்னிச்சாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா மாயக்காரரா இருந்தவங்கள ரட்சிக்கவில்லைங்க.
விரியன் பாம்பின் குட்டிகளே, மாயக்காரரே என்று அன்றைக்கான பரிசேயர் சாஸ்திரிகளை பக்தி இருப்பது போல நடந்து கொண்டாங்க. ஆனா அதனுடைய வல்லமையை உணராதவங்களாக இருந்தாங்க. அவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அவங்க வெண்வஸ்திரங்களை அணிந்திருந்தாலும் அவங்க இருதயத்துக்குள்ள கெட்ட அழுகி போய் பொறாமை, வேஷம், அகங்காரம் அவங்க வாழ்க்கையில இருந்தது. உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்துல முழு இருதயத்தோடு, உடைந்த இருதயத்தோடு ஆண்டவரை தேடினா அவர் உங்களே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களோட இருப்பாரு, உங்களுக்கு ஆறுதல் தருவாரு. இன்றையிலிருந்து உத்தமமா இருப்பதை கற்றுக்கொள்ளுங்க. முக்கியமா தேவனுடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது, முழங்கால் படியிடும் போது முதல்ல நீங்க யார் யாருக்காகவோ ஏதேதோ ஜெபிப்பது முக்கியம் இல்ல. உங்க இருதயத்தை சோதித்து பார்த்து உங்க தவறுகளை அறிக்கையிட முடிஞ்சா அவருடைய முக வெளிச்சத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள் தெரிகிறதால அந்த ஆயக்காரன் தேவாலயத்தில் போன போது வானத்துக்கு நேராக கண்களை உயர்த்த தைரியம் இல்லாம தன் மார்பை அடித்துக்கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தை செய்தார். பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்றான். அவன் நீதிமான் ஆக்கப்பட்டு சென்றான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு இந்த உலக அசுத்தங்களை நின்று நம்ம கழுவப்படும்படிக்கு, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் பொய் சொன்னேன் ஆண்டவரே, நான் கடினமா பேசின ஆண்டவரே, நான் ஒரு தவறான காரியத்தை செய்தேன்பா, சோதனைக்கு இடம் கொடுத்துட்டேன்பா, எனக்கு விடுதலை வேணும்பா என்று உங்க படுக்கைக்கு போகும் முன்பே அதை வச்சுட்டே தூங்காதீங்க. அந்தந்த நேரமே உத்தமமா உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிப்பாருங்க. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில உத்தமமான பக்தியோடு இருக்கிறீங்க? மாயமாலமான பக்தி, சடங்குக்கு பக்தி, பழக்கத்தின்படி பக்தி எந்த பயனும் கொடுக்காதுங்க. நமக்கு பலனை கொடுக்காதது மட்டும் இல்லாம நம்முடைய இருதயத்தையும் நம்ம மனசாட்சியும் கடினம் உள்ளதாக மாற்றும். நாம எந்த விதத்திலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா மாறி விடுவோங்க. உத்தமம் உள்ளவங்களை கண்டுபிடிக்க முடியா? நீங்க இன்றைக்கு எத்தனை பேர் எங்கெங்க இருந்து இந்த அனுதின தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாதுங்க. நீங்க கேட்கும்போது எப்படிப்பட்ட ஆசையோடு, எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இதை கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவா ஆமா ஆண்டவர் என்னோடு பேசுறாரு, என்னுடைய நிலை இதுதான்னு, ஆண்டவரே நீங்க என்ன மன்னிங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க உங்களை நீங்களே சோதித்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. பார்த்து விட்டு விடுகிறவர் இல்லைங்க அவரு. அவருடைய பார்வையில ஒருவன் விழுந்தானா அவனை விடவே மாட்டாரு. அது பிறப்பிலே குருடனா இருந்தாலும், அது பிறப்பிலே சப்பானியா இருந்தாலும், அது புத்தி இல்லாதவனா இருந்தாலும், மாயக்காரனா இருந்தாலும், அது தூஷிக்கிறவங்களா இருந்தாலும், குடும்பம் செய்யறவங்களா இருந்தாலும், அது விபச்சாரரா இருந்தாலும், திருடரா இருந்தாலும், அவருடைய பார்வையில விழுந்தவங்க ரட்சிக்கப்படுவது, மாற்றத்தை பெறுவது, அவருடைய சாட்சிகளாக வாழ்வது என்பது பைபிளையும் நம்ம பார்க்கிறோம். உண்மையான வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. உங்களை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க அவரை பார்க்கறீங்களா? உங்களை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க அவருக்காக காத்திருக்கிறீங்களா? நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்கள், என்னை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருப்பீர்கள். நான் உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பேன். எனக்கு வேண்டுதல் செய்து ஜெபம் செய்து இருந்தால் நான் உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடினீர்களானால், முழு இருதயத்தோடு என்னை குறித்து நீங்கள் விசாரித்தால், அப்படி செய்தால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். என்னை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொள்ளுவேன். இதுவே கர்த்தர் உரைக்கிறது. என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் தம்மை தாம் நமக்கு வெளிப்படுத்தும் போது, தம்மை காண்பித்துக் கொண்ட போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அவர் தம்மை தாம் எனக்கு காண்பித்து கொண்ட போது, சவுலே சவுலே ஏன் என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது பவுலாக மாறினார். பெரிய ஊழியக்காரரா அவர் ஆனது போல தேவன் உன்னை சிறந்த நபராக, அவருடைய சாட்சியாக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட இருதயத்தோடு கேட்கிறாங்களோ, எந்த எண்ணத்தோடு கேட்கிறாங்களோ, யார் உத்தமமான இருதயத்தோடு கேட்கிறாங்களோ அவங்க உங்க பார்வையில இருக்கிறாங்கன்னு சொல்லி நீர் அவர்களை கண்டதினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை கண்டு கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பெரிய திட்டங்களை அறியும்படிக்கு, உம்முடைய சமூகத்துல நீர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உம் சாயலுக்கு மாற்றப்படும்படியாக
இயேசுவையே பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு நாள் 1 மணி நேரம் அல்லாமல் இயேசுவையே பார்த்து கொண்டு எங்கள் முன்பாக இருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி உம்முடைய ராஜ்யம் வரைக்கும் உம்முடைய சாட்சிகளாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா உங்களால எப்ப முடியுதோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒரு நாள் அதை பார்த்து நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜே பால் யூடியூப் பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.